சின்னம்மா, இன்னைக்கு சமையலுக்கு நான் என்ன பண்ணட்டும்? உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதையே நீங்க பண்ணுங்க மாணிக்கம். அர்ச்சனாமாவும் கார்த்திக்கும் போனதுல இருந்து எனக்கு மனசே சரியில்லைம்மா. மணிக்கண்ணு, நீங்க வெண்டைக்காய் பொரியல், சாம்பார் அப்புறம் கூட்டு வச்சிருங்க, சரியா? சரிம்மா, நீ சொன்ன மாதிரியே செஞ்சிடுற. ராஜசேகரா, உன் அண்ணன் போனவர் இன்னும் வரலையே. என்னங்க, போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. வெளியில ரொம்ப இருட்டிடுச்சு பாருங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, அண்ணன் வந்துருவாரு. அவர் எப்ப வீட்ல இருந்து வெளியில போனாரோ அப்ப இருந்தே எனக்கு கவலையா இருக்கு ராஜசேகர். சாயந்தர நேரத்துல அவர் எப்பவுமே வெளியில போக மாட்டாரு. இதுக்கு முன்னாடி தினம் சாயந்தரம் குழந்தையோட விளையாடிட்டு இருப்பாரு இல்லக்கா? குழந்தை ஞாபகம் இருக்கிறதுனால வெளியில போயிருக்காரோன்னு எனக்கு தோணுது. அவருக்கு உடம்பு வேற சரியில்லை. அர்ச்சனாவும் கார்த்திக்கும் கிளம்புற நேரத்துல யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாரு. என்ன நீ அவருக்கு உடம்பு சரியில்லைங்கிறப்போ அவரை வெளியே போக மாட்டான்னு சொல்லிருக்கலாம்ல? இல்ல என்கிட்ட சொல்லிருக்கலாம், நானும் அது கூட போயிருப்பேன்ல. பெரியப்பாவோட போன் இங்க இருக்கு. அண்ணி, நான் போய் பார்த்துட்டு வரேன். பக்கத்துல இருக்கிற பார்க்ல தான் இருப்பார்னு நினைக்கிறேன். போய் பாரு. அப்புறம் சாந்தி, கார்த்திக் அர்ச்சனாவும் ஃபோன் பண்ணா இத பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம். தெரிஞ்சா தேவையில்லாம கவலைப்படுவாங்க. அங்கேயும் இல்லனா அவர் எங்க தான் போயிருப்பாரு? அது தெரியலங்க. ஆனா சம்பந்தியம்மா ரொம்ப பதட்டமா இருந்தாங்க. டென்ஷன் ஆகாம எப்படி இருப்பாங்க ராதிகா? நீங்க யாரும் சரியா கவனிச்சிருக்க மாட்டீங்க. சாயந்தரம் கூட அவர் ரொம்ப டல்லா தான் இருந்தாரு. அவரு யார்கிட்டயும் எதுவும் சொல்லலனாலும் அவர் முகத்துல வேதனை தெரிஞ்சது. மாப்பிள்ளை மேலயும் குழந்தை மேலயும் அவருக்கு ரொம்ப பாசங்க. அவங்க அங்க போறதை இவரால தாங்கிக்க முடியலையோ என்னவோ. அப்படியும் இருக்கலாம். ஆனா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப பொறுமையானவரு, தைரியமானவரு, மத்தவங்க சூழ்நிலையும் புரிஞ்சுக்க கூடியவரு. ஆமாம்மா, எனக்கு என்னமோ மன அமைதிக்காக கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு நினைச்சிருப்பாருன்னு தோணுது. சீக்கிரம் திரும்பி வந்துருவாரு, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்பா வாங்க, நாம போய் பார்க்கலாம். ஒருவேளை அவங்களுக்கு நம்ம உதவி தேவைப்பட்டா? இந்த நேரம் அவர் எப்பவும் வரமாட்டார் சார். இன்னைக்கு வந்தாரா? இல்ல சார், இன்னைக்கு அவரை நான் பார்க்கல சார். எங்க தான் போயிருப்பாரு? ஒருவேளை ராதாகிருஷ்ணன் வீட்டுக்கு போயிருப்பாரோ? எனக்கு மனசு ரொம்ப படபடப்பா இருக்கு. எனக்கும் அப்படிதான் இருக்கு. பிரச்சனை எதுவும் இருக்காதுல்ல? ஆமா மோகன், ஒரு மாதிரி தான் இருந்தாரு. மேபி இருக்கலாம். சரி, நீங்க எப்ப வரீங்க? சரி, பாய். அக்கா நீங்க அழாதீங்கக்கா. கண்டிப்பா அவருக்கு கிடைச்சிருவாருக்கா. எல்லாரும் தேடிக்கிட்டு தானே உடனடியா எல்லா இருக்காங்க. செக் போஸ்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நல்லா தரவா செக் பண்ணுங்க. உடனடியா எனக்கு தகவல் சொல்லணும். ஓகே? இதுக்கு முன்னால இவர் இப்படி நடந்துகிட்டதை நான் பார்த்ததே இல்லை. கார்த்திக் எப்ப வெளிநாடு போறத சொன்னானோ அப்பத்துல இருந்தே அவர் சரியா தூங்கல. இங்க பாருங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லா இடத்துலயும் அவரை தேடிட்டு இருக்காங்க. கூடி சீக்கிரம் அவர் கிடைச்சிருவாரு. நான் அவரை எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி அவர் வீட்டுக்கு போய் பார்த்துட்டேன். அவர் எங்கேயுமே இல்லை. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அவரை தனியா போக விட்டுருக்க கூடாது. நான் அவர் கூட போயிருந்தா இந்த மாதிரி கண்டிப்பா நடந்திருக்காது. அப்படி இல்ல ராஜசேகர், உன்னுடைய தப்பு எதுவும் இல்ல. சம்மந்தியை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? சம்பந்தியம்மா அழாதீங்க. யாருக்கு ஃபோன் பண்றீங்க? வீட்டுக்கு ஃபோன் பண்றேன் அர்ச்சனா. எப்படியும் போர்டிங் பண்ண போறோம். அதுக்கப்புறம் டைம் கிடைக்காது. அதுக்குள்ள எல்லார்கிட்டயும் பேசிடுறேன். இப்ப விட்டா நம்ம டெல்லிக்கு போனதுக்கு அப்புறம் தான் பேச முடியும். ஒரு நிமிஷம்.